ஷோஹினி அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க. திருமணம் ஆனதுல இருந்தே அவங்களுக்கு ஒரு சந்தேகம். உண்மையிலேயே தான் யாரு? என் கணவருக்கு ஒரு மனைவியா, என் அம்மாக்கு ஒரு பொண்ணா, என் பிள்ளைக்கு ஒரு அம்மாவா, இல்ல என் காதலனுக்கு ஒரு காதலியா? இப்படி ஒரு குழப்பத்தோட பிடிக்காத ஒரு வாழ்க்கையில வாழ்றவங்க தான் ஹீரோயின். வேலைக்கு போறவங்க, எல்லாரோடையும் சோசியலா பழகுறவங்க. ஆனா அது எதுவுமே இல்லாம எந்நேரம் வீட்டுல சோம்பேறியா உக்காந்துட்டு இருக்கிற கணவர். அதனாலேயே அந்த கணவரை விட்டுட்டு நம்ம வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப நாளா அவங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா கூட்டு குடும்பத்துல வாழ்றதுனால அவங்களால அந்த ஸ்டெப் எடுக்க முடியாம அந்த தவிப்பெல்லாம் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பாங்க. அப்படி ஒரு வேலையில தான் அவங்க கணவருடைய நண்பரோட இந்த ஹீரோயினுக்கு ஒரு பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் எங்க போய் முடியுது, அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் ஆகுது அப்படின்றதுதான் இந்த படத்துடைய வித்தியாசமான கதை. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கஹின் ஹிருடே அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். லைக் கொடுக்காம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்சா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. இந்த படத்துடைய கதை ரொம்ப அழுத்தமா இருக்குங்க. கண்டிப்பா இதை ஒரு கலர் டோன்ல காமிச்சா ரொம்ப வேற மாதிரி போய் கூட முடிஞ்சிடும். அதனால இந்த படத்தையே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் எடுத்திருப்பாங்க. அப்படி அந்த அழுத்தமான கதையுள்ள இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டோனோடையே உள்ள போயிடலாம். படத்துடைய ஆரம்பத்துல ரொம்ப கலர்ஃபுல் தாங்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த படத்துடைய ஃபேண்டசியான ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்குங்க. நிறைய பேர் அங்க வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த நாடகத்துல ஒரு ஹீரோயின், அவங்களுடைய காதலனா வர ஒரு பையன், கணவரா வர ஒரு ஆளு, இவங்களுக்கு நடுவுல அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி அங்க காமிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினான ஷோஹினிய காமிக்கிறாங்க. ஷோஹினி தான் காதலனோட இப்போ இருக்காங்க போல. அந்த காதலனுடைய பேரு அனுபம். அந்த காதலன் யாருன்னா இந்த ஷோஹினி கணவருடைய உயிர் நண்பனுங்க. இப்ப அந்த காதல் விஷயத்தை எல்லாத்தையுமே ஷோஹினி கொண்டு வந்து அங்க ஒரு வக்கீல் கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் சீன்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன் பாத்தீங்களா, அந்த கேள்வியை தான் அவங்க அந்த வக்கீல் கிட்டையும் எழுப்புறாங்க. உண்மையிலேயே தான் யாரு, நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நான் வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் அங்க புலம்பிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன் உங்களுக்கு அந்த அனுபமா அவ்வளவு பிடிச்சிருக்கு, உங்க கணவர் பாஸ்கரை சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அனுபம் உண்மையாலேயே என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பான். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கவா, அதாவது காதலுக்கும் ஒன்னா இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த வக்கீலுமே எந்த நபரோட நம்மளுக்கு காதல் இருக்கோ அந்த நபரோட ஒன்னா இருக்க வேண்டியதுதான், அதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணா இன்னொரு பக்கம் இதே கதையை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அந்த அனுபமோட அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி காமிக்க, அதாவது அனுபமுடைய வீட்டுல இவங்க ரெண்டு பேருமே கூடிய விரைவில் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு எடுத்திருக்காங்க போல. சரி, இந்த அனுபம் சிங்கிளா தான் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்குமே மரியா அப்படின்ற ஒரு மனைவி இருப்பாங்க. ஆனா அந்த மரியாவை இந்த அனுபம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே விவாகரத்து பண்ணிருப்பாரு. அது இல்லாம அனுபமுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 12 வயசுல ஒரு பையன் இருப்பான். இப்ப இவங்க ரெண்டு பேரோட பிளான் என்னன்னா, கூடிய விரைவில் நம்ம ஹீரோயின் எப்படின்னா அவங்க கணவரான பாஸ்கரை விவாகரத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுபமோட ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. இப்ப அனுபமுடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, இதை எல்லாத்தையும் பேசிட்டு சந்தோஷமா இருந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கும் கிளம்புறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க புகுந்த வீட்டுல என்ன மாதிரி ஒரு லைஃபா வாழ்றாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. நேரா மார்க்கெட்டுக்கு வராங்க. அங்க மீன்லாம் வாங்குறாங்க. அப்படியே அங்க ஒரு வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமா ஒரு சின்ன பையன் இருக்காங்க, 12 வயசு பையன். இவன் தான் நம்ம ஹீரோயினுடைய பையன் போல. அவனையும் டியூஷன்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து தான் வீட்டு காலிங் பில்லையும் அடிக்கிறாங்க. ஹீரோயினுடைய கணவர் வீட்லயே தாங்க இருப்பாரு. பெருசா வேலை எல்லாம் போறது இல்ல. எந்நேரமும் சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயினோட கணவருக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். அவங்களும் அதே வீட்டுல உட்காந்துக்கிட்டு பழைய புராணத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வெளியே போயிட்டு வந்திருப்பாங்கல்ல, வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. அந்த காலிங் பெல் கதவை கூட இவங்க ரெண்டு பேரும் வந்து திறக்காம டைனிங் டேபிள்லயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்க அந்த வேலைக்காரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த வீட்டுக்குன்னு வேலைக்காரி வச்சிருப்பாங்க. அந்த வேலைக்காரியை விட்டு கதவை திறக்க வைக்கிறாங்க. இது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. அவங்களுமே தான் கணவர்கிட்ட வந்து, ஒரு சின்ன கதவை கூட உங்களால் திறக்க முடியாதா, அவ்வளவு சோம்பேறித்தனமா தான் நீங்க உட்காந்துட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு உள்ள போக, இப்ப நம்ம ஹீரோயினும் இந்த விஷயத்த அந்த வக்கீல் கிட்ட சொல்லிட்டு இப்ப அவங்க பேக்ல இருந்து ஒரு சாவி எடுக்கிறாங்க. இது என்ன சாவி அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இதுதான் என்னுடைய இதயத்தோடைய பூட்டை திறக்கிற சாவி அப்படின்னு அவங்க சொல்ல, அப்பதான் அது இந்த அனுபம் இருக்காருல ஹீரோயினோட காதலன், அவருடைய வீட்டு சாவின்னு தெரியுதுங்க. அவங்க எப்பவுமே அந்த சாவிய பேக்ல வச்சிருப்பாங்க. அப்பப்போ அனுபமுடைய வீட்டுக்கும் போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் வீக்கெண்ட் ஆச்சுன்னா நம்ம ஹீரோயின் அவங்க கணவர் பையனோட அவங்க கணவரோட தம்பியுடைய வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்க உட்காந்து அவங்க தம்பி மனைவியோடையும் நிறைய விஷயத்த பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட கணவரும் அவங்க தம்பியும் உட்காந்து லைட்டா சரக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட கணவர் தம்பியோட மனைவி எப்படின்னா, அண்ணி எப்ப பார்த்தாலும் உங்க கணவரோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க, என் வீட்டுக்காரர் இப்ப எப்படி தம்மா இருக்காரு, எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாரு அண்ணி. என்ன, நான் வெளியே போய் வேலை மட்டும் பார்க்க கூடாது, ஆனா வீட்டுல எனக்கு விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நானே சமைச்சிக்கலாம், அப்படி ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்காருன்னு சொன்ன உடனே ஹீரோயினுடைய முகம் மாறுது. ஏமா, இது பேரு ஃப்ரீடமா?
என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி லைட்டா கோவம் வருது. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட கணவரோட தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. எப்பவுமே அவங்க பெட்டை சுத்தி ஒரு கொசு வலைய போட்டுருவாங்க. அதையும் நம்ம ஹீரோயின் தாங்க போடணும். இப்ப அவங்க கணவரும் ஜம்முன்னு பெட்ல படுத்துட்டு இருக்காரு. ராத்திரி அவர் போடுற மாத்திரை, அவருக்கு தேவையான பால் எல்லாத்தையும் ஹீரோயின் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனா அவரு கொஞ்சம் கூட கூச்சப்படாம எல்லா வேலைகளையும் மனைவி மூலியமா அனுபவிச்சுட்டு கடைசியில மனைவியோடையும் ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி முயற்சி பண்ணுவாரு. ஆனா ஹீரோயினுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுங்க. அதுவும் இப்போ இந்த அனுபவம் வேற அவங்க காதலிக்கிறதுனால நான் கணவர் பக்கத்துல வர்றதுக்கே அவங்க மொத்தமா அவாய்ட் பண்றாங்க. இந்த கதையை கேட்குற அந்த வக்கீல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுமே உங்க கணவரை பார்க்கும் போதோ ஆவரேஜா இங்க பல வீடுகளில் இருக்கிற கணவர் மாதிரி தான் ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போதோ, ஆனா அதுக்குன்னு சில லிமிட் இருக்குதானே அப்படின்ற மாதிரி இன்னொரு கதையை அவங்க சொல்றாங்க. ஒரு நாள் ஹீரோயின் எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரப்போ அவங்க கணவர் ஒரு சோஃபால அப்படியே லுங்கியோட உட்காந்து டிவியில மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. அசைய கூட மாட்டாருங்க. தண்ணி வேணும், சாப்பாடு வேணும் அப்படின்னு ஒண்ணா கேட்டுட்டு இருக்காரு. இவங்க வேலை முடிஞ்சு வந்த கையோட அவங்க கணவருக்கு ஏத்த எல்லாத்தையும் ஒரு வேலைக்காரி மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கும் போதோ வக்காலத்து வாங்குறதுக்கு அவங்க கணவரோட அம்மா அதாவது ஹீரோயின் மாமியார் வேற வந்துருவாங்க. ஏமா அவனே ரொம்ப டயர்டோட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான், இந்த சின்ன வேலையை கூட பண்ண மாட்டியா? இங்கெல்லாம் பல மனைவிகள் வேலைக்கே போறது இல்ல, வீட்டுல இருந்து தான் பாத்துக்கிறாங்க, உன்னால அது கூட பண்ண முடியல, நீ எல்லாம் என்ன பொண்டாட்டி அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. தான் ஹஸ்பண்ட் முன்னாடி அவங்க அம்மா இப்படி கேட்கறத பத்தி அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்க மாட்டாருங்க. இதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தோட இருக்கும். அப்பதான் இந்த கதை சொல்லிட்டு இருக்கும் போதோ ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அது அவங்க காதலனான அனுப்பம் தாங்க. சாப்பிட்டியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நேற்று தலைவலிக்குதுன்னு சொன்ன, உடம்பு இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி ரொம்ப அக்கறை எடுத்து பேசுறாருங்க. இவங்களும் ஒரு சிரிச்ச முகத்தோட அந்த அனுப்பம் கிட்ட பதில் சொல்ல இப்ப அந்த வக்கீலுமே ஓ இது உங்க காதலன் தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பாத்தீங்களா, உங்களுக்கே புரியுது தானே, இப்படிதான் அனுப்பம் என்ன பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்ல நம்ம ஹீரோயினுடைய கணவர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஒரு ஆபீஸ் போவாருங்க. அப்படி அவர் ஆபீஸ்ல இருக்கும் போதோ அவருக்கு அப்பப்போ தலைவலி வந்துடும். ஒரு விஷயத்த ரொம்ப நேரமா உத்து பார்க்க முடியாது. அப்பப்போ தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துப்பாரு. அதனாலேயே நிறைய நாள் ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து இருப்பாருங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம ஹீரோயினுடைய கணவர் அடிக்கடி வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் மேல ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்புலாம் இல்ல. அந்த ட்விஸ்டை இங்க தான் ரிவீல் பண்றாங்க. இப்பயும் நம்ம ஹீரோயினுடைய கணவர் வீட்டுக்கு வழக்கம் போல சீக்கிரமா வந்துட்டு வந்தவனையே பெட்ல வந்து படுத்துக்கிறாருங்க. இத எப்பவும் போல ஒரு குறையுள்ள ஒரு கண்ணோட தான் ஹீரோயின் பாக்குறாங்க. கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு காலை கழுவிட்டாச்சு வந்து படுக்கலாம், என்ன உங்களுக்கு காஃபி தானே வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு கொஞ்ச நேரம் தூங்க விடு, ஆபீஸ்ல வேலை பார்க்கறது இல்ல, சம்பளத்துல இருந்து பாதி காசு அப்பப்போ புடிச்சிக்கிறாங்க, ஏன் எவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்களுக்குள்ள சண்டை வருது. ஏமா தலைவலிக்குதுமா, அடிக்கடி தலைவலி வந்துட்டே இருந்ததுன்னா என்னால என்ன பண்ண முடியும், நீ இன்னும் இப்படியே பேசி அதிக தலைவலியை கொடுக்காத அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இப்ப ராத்திரி நம்ம ஹீரோயின் தாங்க அங்க சிக்கன்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க போல. அவங்களும் ரொம்ப நாளா தான் ஹஸ்பண்ட் கிட்ட தான் காதலனை பத்தி சொல்லணும், உங்களை பிரியணும், நம்ம ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லணும்னு நினைப்பாங்க. அதையும் இப்பதான் ஓபன் அப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டையும் அப்படியே தயங்கிக்கிட்டே நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல செட் ஆகிற மாதிரி தெரியல, என்னால இதுக்கு மேல இந்த லைஃப்ல இருக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதையுமே சீரியஸா எடுத்துக்காத அந்த ஹஸ்பண்டும் முதல்ல அந்த கொஞ்சம் குழம்பு எடு, அப்படியே ஒரு சிக்கன் காலை எடுத்து தட்டில் போடு, என்ன சொன்ன பிரிஞ்சிடலாமா, என்ன நீ லூசா, ஆல்ரெடி 1000 வேலை இருக்கு, அது இல்லாம எனக்கு அப்பப்போ தலைவலி வந்துகிட்டே இருக்கா, ஒரு சின்ன சிடி ஸ்கேன் மாதிரி எடுத்துடலான்னு இருக்கேன், நாளைக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப ஹீரோயின் அதே கவலையோட தான் காதலனான அனுபம் கிட்டேயும் வந்து பேசுறாங்க. நான் பாஸ்கர் கிட்ட நேத்து அந்த விஷயத்த சொல்ல வந்தேன், ஆனா பாஸ்கர் வழக்கம் போல அது கூட காது கொடுத்து வாங்கல, அவர் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு காருக்குள்ள உட்காந்து அனுபவம் கூட பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அந்த பக்கமா வர பாஸ்கர் அதாவது ஹீரோயின் கணவருடைய தம்பி பாத்துறாருங்க. அவரும் தான் மனைவி கிட்ட ராத்திரி வந்து இந்த ஷோஹினி ரொம்ப தப்பா இருக்கா, என் அண்ணனுடைய ஃப்ரெண்ட் இருக்காருல அந்த அனுப்பம், அவரோட உட்காந்து கார்ல பேசிக்கிட்டு இருக்கா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் தப்பா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க மனைவியும் அவங்க வேலைக்கெல்லாம் போற பொண்ணு வெளியில 4 ஆம்பளைங்க கூட பேசதான் செய்வாரு, கார்ல உட்காந்து 2 பேர் பேசுறதுனால என்ன தப்பு இருக்கு, 2 பேர் பேசுறதுனால தப்பு இல்ல, ஆனா பேசின விதம் தான் எனக்கு ஏதோ தப்பா இருந்த மாதிரி தூரத்துல இருந்து பட்டுச்சு, தெரியல என்னவா வேணா இருக்கலாம்ல, ஆனா இப்போதைக்கு அண்ணா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம், போற போக்குல என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோயின் அவங்க காதலன் அனுப்பமுடைய வீட்லயும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்க, அப்பா அவங்க கணவருடைய தம்பி கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு போன் கால், அண்ணி எங்க இருக்கீங்க, இங்கதான் வேலை விஷயமா வெளியே இருக்கேன், என்ன வேணும், இல்ல அண்ணனுடைய ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, அண்ணனுக்கு பிரெயின் டியூமர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அப்படியே
அப்படியே உடைஞ்சு போறாங்க. ஆல்ரெடி இவங்க விவாகரத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேற யோசிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க கணவருக்கு பிரெயின் டியூமர் வந்ததுனால இந்த நேரத்துல அந்த விவாகரத்து பண்ற ப்ராசஸ் எல்லாம் இறங்கினா எப்படி சரிப்பட்டு வரும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பெரிய சிந்தனை வருது. இந்த விஷயத்த அங்க இந்த அனுபம் கிட்டயும் சொல்றாங்க. அனுபமுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே இந்த பாஸ்கர். அவரும் தான் ஃப்ரெண்டை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதாவது ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோயினுடைய உடம்பு முழுக்க சேர் இருக்கிற மாதிரியும், அப்ப அங்க இந்த நாடகம் நடிக்கிற நடிகர்கள்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரியும், அதுல நம்ம ஹீரோயின் அவங்க கணவரோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றப்போ அந்த இடத்துக்கு அவங்க காதலனான அனுபம் வராரு. பாஸ்கரும் அனுபம் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரியும் அனுமதிக்கிறாரு. ஆனா பாஸ்கருக்கு தெரியாம அவங்க மனைவியை அடையறதுக்காக இந்த அனுபம் பாஸ்கரோடைய முதுகுலையே குத்திட்டு அவங்க மனைவியோட அங்கிருந்து கிளம்புற மாதிரி அங்க ஒரு சின்ன ஃபேண்டசி எலிமெண்ட்டை காமிக்கிறாங்க. இப்ப இந்த பாஸ்கரை காமிக்கிறாங்க. அவருமே மதியத்துல வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்பா ஒரு தம்பி வழக்கம் போல கால் பண்றாரு. டே அண்ணே, இதுக்கு மேல நீ மதியம்லாம் தூங்கக்கூடாது, உடம்புக்கு நல்லது இல்ல, கொஞ்சம் வாக்கிங்லாம் போக ஆரம்பி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. தம்பி பேச்ச கேட்டுட்டும் இந்த பாஸ்கர் அப்படியே வாக்கிங் போக ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க கணவரோட தம்பியும் தான் வந்திருக்காங்க. டாக்டர் கிட்டயும் இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க அட்மிட் தான் பண்ணி ஆகணும். அட்மிட் பண்ணி சில ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணாதான் அவருக்கு ஓரளவுக்கு கியூர் ஆகும். இந்த நேரத்துல அவங்கள நீ அதிர்ச்சி இல்லாம, முக்கியமா டென்ஷன் ஆகாம, பிரஷர் ஆகாம நீங்க பாத்துக்கணும். இதுவும் இந்த ட்ரீட்மெண்ட் குள்ளதான் அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுடைய முகம் மாறுது. இப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு அனுபம் கிட்டயும் வந்து சொல்றாங்க. ஆல்ரெடி ஒரு இருட்டுல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரலாம்னு நினைச்சோம். ஆனா இப்ப நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலும் அது ஒரு இருட்டா தான் இருக்கும் போல இருக்கு. இந்த நேரத்துல உன் கணவர்கிட்டயும் நீ போயிட்டு அது மாதிரி சொல்ல முடியாது, என்ன பண்றதுன்னு புரியலையேன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு பயங்கர அழுகை வருது. இப்ப இந்த பாஸ்கர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை ஒரு ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவரையும் ஒரு நர்ஸ் தாங்க பாத்துக்கிறாங்க. விசிட்டிங் அவர்ஸ்ல மட்டும்தான் மத்தவங்கள அலோவ் பண்றாங்க. பாஸ்கருக்கு இந்த டைம்ல கூட நம்ம மனைவி நம்ம பக்கத்துல இல்லாம வேலைக்கு போயிட்டாலே, இப்ப கூட அவளுக்கு வேலைதான் முக்கியமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கதாங்க செய்யுது. அவரு பிரெயின் டியூமர்லாம் வந்ததுனால ரொம்ப பயந்துக்கிறாரு போல. இப்ப அவருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவர் தம்பி தாங்க, அண்ணா நீ நல்லா இருக்கியா, டாக்டர் கிட்ட இப்பதான் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லடா, ஜாயிண்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது. டாக்டர் கிட்ட சொல்ல வேண்டியதானே. சொன்னேன்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாத்திரை மெடிசன்லாம் எடுக்கிறதுனால அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ கொஞ்சம் நசைகிட்ட பேசி என்ன நல்லா பாத்துக்க சொல்றா, அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து பாத்துட்டு போ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அவரோட மொபைல்ல இருந்து தான் மனைவிக்கும் அவர் கால் பண்றாரு. என்னம்மா ஆபீஸ்ல தான் இருக்கியான்னு கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்ல, எங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், என்னம்மா ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க, நம்ம பையன் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கானா. ஓ அப்படியா அப்படின்னு அந்த பாஸ்கரும் அங்க பேசிக்கிட்டு தான் மனைவி, ஒரு வாட்டியாச்சு உன் உடம்பு எப்படி இருக்கு, உன்னை நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கவா, ஆபீஸ் ஒரு வாரம் லீவ் போடவா அப்படின்னு எதனா கேட்ட மாட்டாளா அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருக்குள்ள இருக்குங்க. ஆனா அப்படி எந்த ஒரு வார்த்தையும் அவங்க மனைவியோட வாயில இருந்து வரல. இதையும் இப்ப அந்த வக்கீல் கிட்ட இந்த ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அடுத்த நாள் காலையிலயும் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்லயும் அவங்க மாமியார் வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, இன்னைக்கு ஒரு நாள் நீ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பையனை பாத்துக்க முடியுமான்னு கேட்க, இல்ல இன்னைக்கு மந்த் எண்டு, சில முக்கியமான ஃபைல் எல்லாம் நான் சப்மிட் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க மாமியாருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. உண்மையா நீ இல்லாம பாஸ்கர் கொஞ்சம் கொஞ்சமா சோர்ந்து போயிட்டே இருக்கான், அவனுக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய தோணுது. இந்த நேரத்துல நீ தான் அவனை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும், ஒரு மனைவியோட கடமை அதுதானே. ஏன் பாஸ்கரை உனக்கு சுத்தமா பிடிக்கலையான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஈவினிங் போய் வேணா பாக்குறேன், ஆனா இப்ப நான் ஆபீஸுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பாஸ்கரை அவங்க அம்மா தாங்க பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி பாஸ்கரை பாக்குறதுக்கு அவங்க சொந்தக்காரங்க, ஆபீஸ்ல இருந்து வர ஃப்ரெண்ட்ஸ், தம்பி மனைவி, இப்படி நிறைய பேர் வந்து தைரியமா இருங்க, ஒரு வாரத்துல சரியாயிடும், ஒரு வாரம் லீவ் எடுங்க, உடம்ப தேத்துங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்களா. அதெல்லாம் கேட்க அவருக்கு பயமா இருக்குங்க. எங்க நம்மளுக்கு எதுனா ஆயிடுமோ அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறாரு. அப்படி ஒரு டைம்ல தான் இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயினும் இந்த அனுபம் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் வராங்க. பாஸ்கர் தான் மனைவி ஹீரோயினை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷங்க. அனுபமும் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு முறையில தான் வந்து அங்க நம்ம பாஸ்கர் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்டையும் இந்த அனுபம் பேச, உன் ஹஸ்பண்ட பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, எனக்குமே இப்ப என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு ஒன்னும் புரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன டிசிஷன் எடுக்கிறதுனா என்ன சொல்லிட்டு இருக்க, இல்ல எண்ட் ஆஃப் த டே பார்த்தா நம்ம 2 பேரோட காதல் இது எல்லாமே உன் கணவருக்கும் உன்னை சார்ந்தவங்களுக்கும் தெரியாம பண்றதுதான். ஒரு வகையில இதுவும் தப்பு தான். அட்லீஸ்ட் நானாச்சு விவாகரத்து பண்ணிட்டு தான் உன்னோட பழகுறேன், ஆனா நீ எனக்கு கூட அதுவும் பண்ணாம இருக்க, இது ஒரு வகையில துரோகத்துல தான் வந்து முடியுது. ஆனா இதெல்லாம் தெரியாம அங்க படுக்கையில என்னுடைய ஃப்ரெண்டோடைய நிலைமைய பார்க்கும் போதோ எனக்கு ஒரு மாதிரி கண்ணீர் வந்துருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அப்பதான் ஹீரோயினுமே இங்க எது தப்பு எது கரெக்ட் அப்படின்னு ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல. உண்மையா என்னோட அம்மாக்கு நான் ஒரு பொண்ணா, இல்ல என் பையனுக்கு ஒரு அம்மாவா, கணவருக்கு மனைவியா, காதலனுக்கு காதலியா, இல்ல எனக்கு நான் ஒரு பெண்ணா அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வருது. உண்மையிலே நான் யாருக்கு சொந்தம், இந்த வாழ்க்கை யாருக்காக அப்படின்ற ஒரு கொஸ்டினும் உள்ளுக்குள்ள வருது. இந்த இவ்வளோ
டிப்ரெஷனுக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் ஒரு பொருத்தமே இல்லாத வாழ்க்கையில இருக்கிறதுனால தான். அப்படி எனக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை அமையணுன்ற மாதிரி நான் ஆசைப்பட்டேன். அதுதான் உன்னோட வாழ்றது. ஆனா அதுக்குள்ள வரதுக்கு எனக்கு எவ்வளவு சிக்கல் இருக்குன்னா சத்தியமா இந்த வாழ்க்கையையும் இங்க இருக்கிற இந்த சிஸ்டம் எதையுமே என்னால புரிஞ்சுக்க முடியலன்ற மாதிரி அவங்க மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவங்க கணவரை பாக்குறதுக்கு அதே அனுப்பமோட வர டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பாஸ்கர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் மனைவியையும் பக்கத்துல இழுக்கிறாரு. ஷோஹினி என்னை விட்டுட்டு போவாதமா, என் கூடயே இருமா, ஆபீஸ் போவாதமா, என் கூடயே இருமா அப்படின்ற மாதிரி அங்க அந்த அனுப்ப முன்னாடியே கட்டி தழுவிக்க என் உடம்பு நீ இருந்தாலே கியூர் ஆயிடுமா, உன்னை நான் அவ்வளோ காதலிக்கிறமா, வீட்டுல உன்கிட்ட கடுமையா நடந்தது, உன்னை மதிக்காம இருந்ததுக்கெல்லாம் மன்னிச்சிடு, ஆனா இப்போ உடம்பு முடியாத அப்பதான் மனைவின்னு யாரு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு புரியுதுமான்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ அவங்களாலையும் என்ன பண்றதுன்னு புரியல. இதையெல்லாம் பின்னாடி இருந்து பாக்குற அனுப்பமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. ஏன்னா அங்க ஷோஹினியா அவங்க கணவர் தொடர்றத அந்த அனுப்பமால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவரும் ஒரு மாதிரி தலை குனிஞ்சிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் அந்த ஹாஸ்பிட்டலுடைய கேன்டீன்ல அவர் வெயிட் பண்ணி பாக்குறாரு. அப்பயும் அந்த ஷோஹினி வெளியே வராதனால சரி ஓகே வீட்டுக்கே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்கு வராரு. அப்ப இந்த அனுபவமுக்கு அவங்க பொண்ணு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குங்க. அவங்க பொண்ணு இப்போ வெளிநாட்டுல நம்ம அனுப்பமுடைய எக்ஸ் மனைவியோட இருக்காங்க போல இருக்கு. அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா, இங்க வந்துருப்பா, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே இப்போ வேலைக்கு போறதெல்லாம் விட்டுறாங்க. தான் ஹஸ்பண்டோட பக்கத்துல உட்காந்து அவங்க ஹஸ்பண்டுக்காக அவங்க வேலை பாக்குறது, அவர் உடம்ப பாத்துக்கிறது, அதையே இப்போ முழு நேர வேலையா அவங்க வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை. இப்போ அவங்க மனைவியும் வீட்டுல இருந்து பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நாட்கள் போக போக இங்க அனுப்பம நம்ம ஹீரோயின் பார்க்க வரதே கம்மியாகுதுங்க. அனுப்பமுக்கும் அது ஒரு மாதிரி இருக்கு. அவர் இப்போ கால் பண்ணா கூட ஹீரோயின் எடுக்க மறுக்கிறாங்க. அப்பதான் அனுப்பமுக்கு அவங்க எக்ஸ் மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து நிறைய கடிதங்களும் அது இல்லாம அவர் வீட்டுல தனியா இருக்கும் போதும் அவருக்கு சாப்பாடெல்லாம் அங்க தெரிஞ்சவங்க மூலயமா அவங்க அனுப்புறாங்க. இதெல்லாம் அனுப்பமுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டை கொடுக்குது. அவர் கொஞ்ச நேரத்திலேயே தான் எக்ஸ் மனைவிக்கும் அப்படியே போன் பண்ணி வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படியே கடினமான நாட்கள் நம்ம ஹீரோயின் கடந்து வராங்க. ஆல்ரெடி ஒரு நரகத்தை தான் இருப்பாங்க. இப்போ தான் கணவரையும் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க புகுந்த வீட்டுல அடிமையா நடத்துற எல்லா நரகத்தையும் அவங்க சந்திக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க கணவருக்கு பயங்கரமான குளிர்ஜரம் வந்துருதுங்க. அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. தான் மனைவியையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ என் பக்கத்திலேயே இரு, நீ என்னை கட்டி அணைச்சிக்கிட்டே இரு, அப்பதான் எனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க பிடிக்காம தான் அவங்க கணவர் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது நினைக்கிறியா அப்படின்னு அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி தான் ஃப்ரெண்டு அனுப்பமோட பழகிறது, அவனோட வாழ்றது, இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கணவர் பாஸ்கருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோங்க. இவ்வளவு நாள் இந்த விஷயத்தெல்லாம் அவர் பார்த்து கண்டுக்காம தான் மனசுல இந்த வலியெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. எஸ், பாஸ்கருக்கு நம்ம ஹீரோயினோட ஒரு 10 வயசு அதிகம். இப்போ அவர் உடம்பு வேற முடியாதனால தம்ம மனைவி நம்மளை விட பெட்டரா ஒரு லைஃப்ல வாழணும்னு ஆசைப்படுறா போல இருக்கு. அது இல்லாம அவ படிச்சவன், நம்ம படிக்காதவன், அவ ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைக்கிறா, அதை நம்ம கெடுத்துக்கிட்டே இருக்கோம், அது நம்ம பெரிய சோம்பேறி அப்படின்றது எல்லாமே நம்ம பாஸ்கர் உணர்ந்திருப்பாரு. அதனால தான் மனைவிய கண்டுக்காம இருந்திருப்பாரு. ஆனா பாஸ்கர் ஒரு விஷயத்த பண்ணிருப்பாருங்க. அதுதான் தான் மனைவிய உசுருக்கு உசுரா காதலிச்சிருப்பாரு. அவரோட பிறவி குணத்தை அவரால் மாத்திக்க முடியாது. ஆனா அந்த காதலை அவர் மறக்க முடியல. அதனால்தான் தான் மனைவி என்னதான் இன்னொரு வாழ்க்கைய சூஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி விட்டிருந்தாலும் அவளை மொத்தமா விட முடியாமையும் தவிப்பாரு. இப்ப அதை எல்லாமே சொல்லிட்டு அங்க அவர் அழுதுகிட்டு இருக்க. இப்ப அவங்க ஒய்ஃபுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப தான் கணவரையும் கட்டி அணைச்சுக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அங்க அனுப்பமுக்கும் கால் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன், இப்பதான் என் ஹஸ்பண்டுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு, வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், அவர் துடிக்கிறதெல்லாம் பார்த்தா ஐசியூல வச்சிருக்காங்க, டாக்டர் முடிஞ்சிடும்னு சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீ வரியா அப்படின்ற மாதிரி சேர்க்க, ஒரு 5 நிமிஷம் உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பம் போனை வைக்கிறாரு. ஆனா அனுப்பம் அந்த இடத்துல போக கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. ஏன்னா அனுப்பமுக்கு இப்ப அவங்க எக்ஸ் மனைவி கால் பண்ணிருப்பாங்க, அவங்களோட பேசிட்டு இருப்பார்ல, அது மூலயமா ஆல்ரெடி அவங்க வெளிநாட்டுல இருப்பாங்கல்ல, அப்படி அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆயிடலான்ற மாதிரி இவர் முடிவு பண்ணிருப்பாரு. இப்போ கனடாக்கு போறதுக்கும் அவருடைய லக்கேஜ் எல்லாம் அவர் வீட்டுல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு இந்த கதையை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அனுப்பமுடைய வீட்டுக்கே வராங்க. நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன்னு நினைச்சேன், ஆனா நீ சில விஷயத்த எனக்கு புரிய வச்சுட்ட. நானுமே என் கணவர் போயிடுவாருன்னு தான் நினைச்சேன். ஆனா டாக்டர் எப்படியோ இப்ப அவரை காப்பாத்திட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கொண்டு போய் வச்சுக்கிட்டோம். ஆனா என்ன, அவரால் பெருசா நடக்க முடியல, பக்கத்துல இருந்து நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க அனுப்பமா பார்த்தோம். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அழுகுறாங்க. அனுப்பமையும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. நான் உன் கூட சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆசைப்பட்டேன், ஆனா கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. அப்படி கிடைக்க கூடாத சூழ்நிலையிலையும் நான் மாட்டிக்கிட்டேன். என்னால இப்பயும் புரிஞ்சுக்க முடியல நான் யாருக்கு
யாருக்கானவ எதுக்கானவன்ட்டு. ஆனா என் பிள்ளையோடைய ஃபியூச்சருக்காகவும் என் கணவருடைய கஷ்டமான அந்த காதலுக்காகவும் நான் அவரோட தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அனுப்பமும் பதிலுக்கு எதுவுமே பேசாம நிக்க இப்போ அனுப்பமுடைய வீட்டு சாவிய நம்ம ஹீரோயின் அனுப்பம் கிட்டேயே கொடுத்துட்டு நேரா அங்க இருந்து கிளம்புற மாதிரியும் அப்படி நேரா பல யோசனைகளோட நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வீட்டை நோக்கி வர மாதிரியும். இப்ப அந்த வீட்டுல ஒரு டைனிங் டேபிள் இருக்குங்க. அதுல ஹீரோயின் அவங்க மாமியார் அவங்க பையன் 3 பேருமே உட்காந்து ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் மறுபடியும் பிடிக்காத இந்த வாழ்க்கையில ஒரு அடிமையான வாழ்க்கையில தான் வாழ்றாங்க போல. அவங்க கால்கள் சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு. எப்பா அந்த வீட்டுல தான் கொடுமையே படுது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில இடங்கள்ல நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுமைப்படுத்துவாங்க. ஆனா சில இடங்கள்ல சூழ்நிலைய அது மாதிரி அமைச்சு இந்த சூழ்நிலை நீ தாண்டி போயிட்டானா நீ எல்லாம் ஒரு மனுஷியா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எல்லாம் ஒரு மனைவியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துற போதோ அப்படின்னு பயந்தே ஒரு பெண் வீட்டுல வாழ்வா பாத்தீங்களா. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம ஹீரோயின் வாழ்றாங்க. அதே மாதிரி அவங்க கணவர் பாஸ்கர் என்ன அவ்வளவு பெரிய வில்லன்னு பாத்தீங்கன்னா அவரும் அவ்வளவு பெரிய வில்லன்லாம் இல்லைங்க. மனைவியை புரிஞ்சுக்கிறவரு. என்ன அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால்தான் அவரும் இப்படி ஒரு லைஃப்ல இருக்காரு. அண்ட் ஹீரோயினோட மாமியார் அவங்களும் பையனும் மருமகளும் ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. சோ அப்படி பார்த்தா இந்த படத்துல யாருமே ஹீரோவும் இல்ல, யாருமே வில்லன் இல்ல. அவங்க அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அங்கங்க ரியாக்ட் பண்றாங்க. அதை தான் நம்ம ஹீரோயினும் பண்ணிருக்காங்க. சோ நீங்க சொல்லுங்க, இது இந்த படத்துக்கு சரியான முடிவா? நம்ம ஹீரோயின் அவங்க காதலனோட இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல அவங்க கணவரோட இருக்கிறது தான் சரியா அப்படின்ற எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கமெண்ட் பெஸ்ட் கமெண்டா இருக்கோ அதை நெக்ஸ்ட் வீடியோல உங்க பேரோட மென்ஷன் பண்ணி சொல்றேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.